கர இந்த படத்தோட கதை என்ன பாத்தீங்க அப்படின்னா, நம்ம படத்தோட ஹீரோ தனுஷ் வந்து ஒரு திருடனா இருக்காப்ல. படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு வீட்டுல திருடி போலீஸ்ட மாட்டுறாரு. இதை விசாரிக்க வந்த அதிகாரி சுராஜ் வெஞ்சர்மூடுவ அடிச்சு பறக்க விட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் தலைமறைவா தன் காதல் மனைவி மமிதா போஜோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படியே நம்மளால வாழ முடியாது, நம்ம தான் தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேங்க்ல லோன் கேட்க போறாரு. அங்க போனா உங்களுக்கு ஷூரிட்டி ஏதாவது இருக்கான்னு கேக்குறாங்க. சரி, சொந்த ஊர்ல எனக்கு ஒரு 8 ஏக்கர் நிலம் இருக்கு, அதை அடமான வச்சு நம்ம லோன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொந்த ஊர்ல போய் அவங்க அப்பாட்ட பேச போறாரு. அங்க என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, தலைவர் ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாட்ட இருந்த பணத்தை ஆட்டையை போட்டு ஓடி இருக்காப்ல. அதனால இவரை வந்து நம்பி குடும்பம் பணம் தர மறுக்குது. இதுக்கடையில என்ன ஒரு பிரச்சனைனா, அவங்க அப்பா ஏற்கனவே நிலத்தை வந்து அடமானம் வச்சு நிலத்துக்காக வட்டி வாங்கி வட்டி கட்ட முடியாம ஜப்திக்கு வர நிலைமையில இருக்கு. ஊருக்குள்ள இதே பிரச்சனை இருக்கு. இதையெல்லாம் எப்படி சமாளிச்சார், தென் வந்து இந்த போலீஸ் பிரச்சனை எப்படி சமாளிச்சார் அப்படிங்கிறதா இந்த படத்தோட கியூட்டான ஒரு ஒன்லைன். இந்த படத்தோட பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா, இந்த படத்தோட கேஸ்ட பத்தி பேசணும்னாலே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour பேசலாம். அந்த அளவுக்கு வந்து கேஸ்ட் வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த படத்துல எனக்கு ஒட்டாத ஒரு ஆளுன்னு பாத்தீங்க அப்படின்னா மமிதா பைஜு மட்டும்தான். மத்தபடி தனுஷா இருக்கட்டும், கே.எஸ். ரவிக்குமாரா இருக்கட்டும், ஜெயராமா இருக்கட்டும், எல்லாருமே, கருணாசா இருக்கட்டும், எல்லாருமே அவங்க ரோலை வந்து சூப்பரா ஃபென்டாஸ்டிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு எதிர்பார்ப்போட நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்க அப்படின்னா பேங்க் ராபரி அப்படி இப்படின்னு, ஏன்னா இஷ்டத்துக்கு அடிக்கிறாப்புல பேங்க் ராபரியில, பயங்கர லெவல்ல பேங்க் ராபரி எல்லாம் பண்ணி இந்த ஏழை மக்களோட துயரத்தெல்லாம் துடைக்கிற மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஒரு யூஸ்வலான ஒரு படம் மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஒரு அசுரன் ரேஞ்சுக்கு எதிர்பார்த்து போனேன், பட் வந்து டிசப்பாயின்மெண்ட் தான். இந்த படத்தை வந்து விக்னேஷ் ராஜாங்கிற ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்ணிருக்காப்ல. போர் தொழில் ஒரு படம் எடுத்தார்ல, அந்த டைரக்டர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காப்ல. ஜிவி பிரகாஷோட மியூசிக் வந்து கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. இந்த படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிளான ஒரு படமா தான் நான் கருதுறேன். இந்த வீக்கெண்ட் உங்க ஃபேமிலியோட இந்த படத்தை தியேட்டர்ல போய் நீங்க என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.